Good morning friends. Welcome to Business Maths class. Tamil medium, English medium ரெண்டு class தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், இன்வர்ஸ் ஆஃப் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்வர்ஸ். தமிழில் பூஜ்ஜியமற்ற கோவை அணியின் நேர்மாறு. இப்போ இன்வர்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை ஏ பவர் -1. அதாவது ஏ இன்வர்ஸ்ன்னு படிக்கணும். ஏயின் நேர்மாறு எப்படி குறிக்கிறோம், ஏ பவர் -1 ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இங்கே முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்குறோம், டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏயின் நேர்மாருக்கு என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கொஸ்டின், ஃபைண்ட் த இன்வர்ஸ், நேர்மாறு காண்க 2/2 மேட்ரிக்ஸ். 2/2 அணி நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ அங்கே என்ன பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 -1 2 3. அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் ஏ அணிக்கோவை மதிப்பு என்ன வருது, ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட், ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் 3, செகண்ட் ப்ராக்கெட்டில் -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 + 2 = 5 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ். எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், 0 இருக்கக்கூடாது. அப்போ ஏ இன்வர்ஸ் உண்டு. அட்ஜாயிண்ட் ஏக்கு நம்ம நேற்றே சொல்லியிருக்கோம், இது ரெண்டு என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச், இடம் மாற்றணும். இப்போ 3 1, இது ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இது +1 ஆயிரும், இது -2 ஆயிரும். ஆயிடுச்சா? அப்போது நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ 1/5 இன்ட்டு இது அப்படியே எழுதிக்க வேண்டியதானே, 3 1 -2 1. இதுதான் வந்து என்னது, ஏ இன்வர்ஸ், ஏயின் நேர்மாறு. இன்னொரு சமம் உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். b is equal to 2 1 -1 3. டிட்டர்மினன்ட் b 2 1 -1 3, ஃபஸ்ட் ப்ராக்கெட் 6, செகண்ட் ப்ராக்கெட் -1. அப்போ அது மாதிரியே -1 ஆயிருமா. அப்போ 6 + 1 7 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ b இன்வர்ஸ் உண்டு. அப்போ b இன்வர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் b இன்வர்ஸ், b இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் b இன்ட்டு அட்ஜாயிண்ட் b. அப்போ 1 பை இது 7, அட்ஜாயிண்ட் b டேரெக்டாக எழுதுகிறோம் பாரு. இதை பார்த்து ரெண்டு இடம் மாற்றணும்ல. 3 2 வந்துருச்சா, சைன் சேஞ்ச் பண்ணும், -1 +1 வந்துருச்சா. ஸோ இதை வந்து என்னது, b இன்வர்ஸ். அப்போ ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, தமிழ் மீடியத்துக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கிறது எப்படி, ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் 4th சம்மு. ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 -6, b is equal to -1 4 1 -2. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா, adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. ஸோ your AB equal to இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 3 1 -6 -1 4 1 -2 பெருக்க முடியுமா. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 × -1 -2, 3 × 1 எவ்வளவு 3 வருமா. அடுத்தது 2 × 4 8, 3 × -2 -6. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 × -1 -1, -6 × 1 -6, 1 × 4 4, -6 × -2 +12. அப்போ என்னாச்சு, 3ல் 2 போனால் 1, 8ல் 6 போனால் 2, -1 -6 -7, 4 + 12 16 வந்துடுச்சு. இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூவும் போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன வரும், 16 போட்டோம். இங்கே -14, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +14 ஆயிரும். அப்போ 30 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ அட்ஜாயிண்ட்டுக்கு இது வேண்டியதில்லை, இருந்தாலும் இது எதுக்காக போடுறேன்னு சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி, இது ரெண்டு என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோமா. சேஞ்ச் சைன், -2 ஆகிடு +7 ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட் ரிசல்ட். அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. வாட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, இதென்ன அட்ஜாயிண்ட்டு, ரெண்டு என்ன பண்ணணும், இடம் மாற்றிடுங்க. ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா. அடுத்தது என்ன, பி ஏ பாருங்கள், இன்டர்சேஞ்ச், இது ரெண்டு இடம் மாற்றுங்க. -6 2, சைன் சேஞ்ச் -3 -1 வந்துச்சா. ஸோ மல்டிப்ளை
first row first column minus 2 into minus 6 12 minus 4 into minus 1 plus 4 அப்புறம் அடுத்து first row second column வரணும் minus 2 into minus 6 6 minus 4 into 2 minus 8 அடுத்தது minus 1 into minus 6 6 minus 1 into minus 1 plus 1 அடுத்தது second row second column minus 1 into minus 3 plus 3 minus 1 into 2 2 வருது அப்போது டோட்டலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது 16 minus 2 7 1 இது 2 இந்த 1 2 பாருங்கள் ரெண்டுமே சமமாக இருக்கா இல்லையா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு adjoint of AB equal to adjoint of B into adjoint of A adjoint of AB equal to adjoint of B into adjoint of AB ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இதில் இன்னொன்று நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் பாருங்கள் AB இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் அது நேர்மாறு கண்டுபிடிக்கிறது அதுக்கு நம்ம இந்த சம்லேருந்தே போடுவோம் AB இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 1 by determinant AB into adjoint of AB ஸோ 1 by determinant of AB என்ன 30 அங்கே போட்டிருக்கோம் adjoint of B அங்கேயே இருக்குது 16 minus 2 7 1 that is 1 next பார்த்தீங்கன்னா B equal to what minus 1 4 1 minus 2 what is determinant B இது வந்து ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் 2 வரும் இங்கே 4 வரும் அப்போ minus 2 வந்துடும் A வந்து என்ன வருது 2 3 1 minus 6 determinant என்ன வரும் minus 12 3 அப்போ minus 15 வருது not equal to 0 இப்போ B inverse into A inverse B inverseனால் அதனுடைய determinant வேல்யூ என்ன minus 2 ஸோ 1 by minus 2 அப்போது என்னோட adjoint போடணும் adjoint தெரியுமில்ல இதை பார்த்தோன்னே போட்டலாமா minus 2 minus 1 minus 4 minus 1 போட்டாச்சா அடுத்தது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் இங்கே போட்டுட்டு நான் வெளியே போட்டு இங்கே போடாமல் 1 by minus 15 இது ரெண்டு என்ன பண்ணணும் இன்டர்சேஞ்ச் minus 6 2 இது ரெண்டு சைன் minus 3 minus 1 போட்டுட்டோமா இப்போ minus 2 into minus 15 plus 30 ஆயிடும் அப்போ 1 by 30 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2 into first row first column minus 2 into minus 6 12 minus 4 into minus 1 plus 4 அடுத்து first row second column minus 2 into minus 3 6 minus 4 into 2 minus 8 அடுத்து second row first column minus 1 into minus 6 6 minus 1 into minus 1 plus 1 அடுத்து second row second column minus 1 into minus 3 plus 3 minus 1 into 2 minus 2 அப்போ என்ன வருதுப்பா 16 minus 2 7 1 வெளியே 1 by 30 இது செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா ஸோ வாட் யூ ப்ரூவ்ட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏபியின் நேர்மாறு என்பது பியின் நேர்மாறு பெருக்கல் ஏயின் நேர்மாறு இதுக்கு ஒரு ஃப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கேன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 5 பி இஸ் ஈக்குவல் டு -5 -3 -1 1 இந்த சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸும் போடணும் அப்புறம் adjoint of AB equal to adjoint of B into adjoint of A அது ரெண்டுமே நீங்கள் போடணும்